எல்லாருக்குமான வீடியோ. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்மலாம் வேலை மிஷின் மாதிரி போயிட்டுருக்கோம். நம்ம உடம்பை வந்து யாரும் பார்த்துக்கிறது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து, சில பேர் வந்து பாதிச்சிருப்பீங்க. ப்ரெஷர் இருக்கும், சுகர் இருக்கும், டிபிக்கு டேப்லெட் எடுப்பீங்க, அப்புறம் ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு, பால்பிட்டேஷன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைப்பீங்க? நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான். நான் ரொம்ப விரும்பி இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் அதிகமாக சாப்பிட மாட்டேன், எப்போயாச்சும் சாப்பிடணும். ஃப்ரைட் ரைஸு, இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறது, இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. நான் அப்ராடில் ஒர்க் பண்ணனால வேறு வழி கிடையாது. குக்கிங் பண்ணி சாப்பிட்ற டைம் கிடைக்காது, அன்டயத்தில் சாப்பிட்றது. இப்படி நான் வந்து அதை வந்து கேர் பண்ணிக்கல. சரி, என்ன நடக்க போகுது, நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டோம்ல. நம்ம அந்த நேரத்தில் வேலை இப்படி தான் நம்ம திங்கிங் இருக்கும். நம்ம உடலை பற்றி அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நம்மளுடைய உடல் ஒரு மிஷின் மாதிரி தான், ஓடிக்கிட்டே இருக்காது. கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு நிறையா அந்த எக்ஸசைஸ் பண்ணி, உடற்பயிற்சி பண்ணி, அதுக்கு வந்து அதை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ரத்த அழுத்தத்தையும் சர்க்கரை அளவுகளையும். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, பால்பிட்டேஷன், ஹார்ட் பீட் அதிகமாக வந்துச்சு. எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. ஆகா, இப்படி ஆகிடுச்சு, இது என்ன நடக்க போகுது. ஏன்னா அப்படி இருக்கும், நடக்க முடியாது, உடனே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். வெளில போகிறதுக்கு பயப்படுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் சாப்பிட்ட உணவுகள். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன ஒர்க்கு கூட பண்ண முடியல. இந்த ப்ரெஷர் 170 மேலே போதும். நான் டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணாலும் 150, 140 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் கொரோனா டைம் வேறு, மனசுக்குள்ள ஒரு பயம் வேறு. சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்த உடம்பு இப்படி விட்டால் சரி வராது. உடனே ஒரு முடிவு பண்ணேன், டெய்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் வாக்கிங் எவ்ரிடே வந்து 1 hour கண்டிப்பாக முடிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 10,000 ஸ்டெப், அப்புறம் 20,000 ஸ்டெப். எனக்கு டைம் கிடைக்கும் போதில் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அதிகமாக பண்ணேன். ஃபுட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். என்ன, ஃபுட்டெல்லாம் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் ஃப்ரைடு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணேன், சால்ட்டு கம்மி பண்ணேன், இல்லை வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணேன். வீட்டில் மேக்ஸிமம் சாப்பிட்றத சேர்த்துக்கிட்டேன். வீட்டிலே சாப்பிட்ணும், இனிமேல் வெளியில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணேன். அதனால் ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு 6 மந்த்லேயே தெரிஞ்சிச்சிங்க. ப்ரெஷர் கம்மியாகிடுச்சு டோட்டலாகவே. வெயிட்டு வந்து 87 இருந்தேன், 80 ரெடியூஸ் பண்ணேன். ஒரு 67 கொண்டு வந்தேன் 6 மந்தில். அப்புறம் அதை வந்து ஒரு டெய்லி ஹேபிட்டாகவே வச்சேன். அப்புறம் கார்டியோ பண்ணுறது, இப்படி நான் என்னோடய எக்ஸசைஸ் வேறு என்ன பண்ணலாம் ஆட் பண்ணி என்னோடய உடலை வந்து நல்ல ஒரு வெயிட் ஏறாமல் சுகரையும் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணி இப்போ வந்து நார்மல் ஆகிடுச்சிங்க. 110, 70 ஆகிடுச்சி. டாக்டர்லாம் சொல்லுவாங்க, டேப்லெட் எடுத்தா நீங்கள் அதுக்கப்புறம் நிறுத்த முடியாது, கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அப்படிலாம் கிடையாது, நம்மளால் முடியும். நம்மளோட ஃபுட்டு, நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதை ரெடியூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நல்லா தூங்கணும், இப்படி மன அமைதியாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இனிமேல் ஒரு நம்ம எப்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. மனுஷன் வாழ் குறைச்சினால் தானே. அதில் ஏங்க போட்டி போகாமல் பணத்துக்காக ஓடுறோம். கொஞ்சம் உடம்புன்னு பாருங்கள். உங்களாலையும் முடியும், என்னால் முடிஞ்சால் உங்களாலையும் முடியும் கண்டிப்பாக. என்னோடய ஹார்ட் பீட்டு நார்மல் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ப்ரெஷர், சுகர் நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நான் டெய்லி அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சிருவேன், எது இருக்கோ இல்லை மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ இல்லையோ அன்னைக்கு ஒரு 2 hours வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். பண்ணிக்கிட்டே இருப்பேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு
எவ்வளோ தண்ணி குடிக்குமோ அவ்வளோ தண்ணி, ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, பின்ன ஃபுட்டை வந்து பார்த்து பார்த்து சாப்பிட்றது. நானும் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசை இதெல்லாம் நானும் சாப்பிட்றேன் தான் டெய்லி. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் சாப்பிடுவோம், அளவோடு சாப்பிடுவோம், அவ்வளோதான். அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிட மாட்டேன். இப்போ என்னால் 1 ஹவர் ஜாக்கிங் பண்ண முடியும், என்னால் 3-4 ஹவர்ஸ்க்கு வந்து கண்டினியூஸ் ஸ்பீட் வாக் பண்ண முடியும். அது என்னால் இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். இப்படி நிறைய எனக்கு வந்து எனக்குள்ளே உள்ள ஸ்ட்ரென்த்தை வந்து இப்போ தான் எனக்கு உணர்றேன். உங்களால் முடியும், நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு யாராருக்கெல்லாம் இந்த ப்ரெஷரு, சுகரு, டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க, எல்லோரும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ என்னுடைய ஏஜ் 40, எனக்கு என் உடம்புக்கு அது ஏற்றுக்கிட்டு ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. 170 180 இருந்துச்சு, சுகர் 250 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, டோட்டல் நார்மல். இது நான் டாக்டர் டெஸ்ட் எடுத்தேன், மோஸ்ட் செக்கப் எடுத்தேன், அதில் கண்டுபிடிச்சேன் இதுமாரி எனக்கு உடம்புல இவ்வளோ ஃபால்ட் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி இதை கம்மி பண்ணேன். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே அவங்க சூட் ஆகுமான்னு தெரில, ஆனால் சூட் ஆகும். இந்த மாதிரி இளைஞர்கள் 40 வயசுக்கு 45 வயசு கீழே இருக்கும், கண்டிப்பாக சூட் ஆகுங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஐயோ நம்மளால் முடியாது, வாக்கிங் போக முடியாது, ஜாக்கிங் போக முடியாது, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி உங்களால் முடியும்.